ரமலானை பற்றி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரமலான் ஒரு பெரிய சீசன், ஒரு இபாதத்துகளுடைய சீசன், பருவ காலம், இபாதத்துகளுடைய வசந்த காலம், வழிபாடுகளின் வசந்த காலம், வழிபாடுகள் பூத்து குலுங்குகிற, காய்த்து கனி கனி கருதுகிற காலம். ஆகவே இந்த காலங்கள், இந்த ரமலானுடைய பகலிலும் இரவிலும் வழிபாடுகளை அதிகம் அதிகம் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி வெகு இலகுவில் நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் செய்கிற நம்முடைய அமல்களுக்கு இறைவன் கூலி ஏற்றி பார்க்கிறான். கூலி ஏற்றி பார்க்கிறான். ஒரு முதலாளி ஒரு கம்பெனி நடத்துகிறான், ஒரு முதலாளி ஒரு கம்பெனி நடத்துகிறார். ஒரு குறிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு அரிய சீசன் வருகிறது, ஏதாவது ஒரு நேஷனல் டே வருகிறது. அந்த நேஷனல் டே வரும்போது அந்த முதலாளி கம்பெனியில் வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு $100 பதிலாக $1000 தருகிறேன் கூலியாக. அன்று ஒரு நாள் வேலை செய்தால், அது குறிப்பிட்ட ஒரு நேஷனல் டே அன்று வேலை செய்தால் $1000 தருகிறேன், $100 பதிலாக குறைந்தபட்சம் $1000 தருகிறேன் என்றால் தொழிலாளிகளுக்கு இபாதத்து வேலை செய்வதற்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கும். தொழிலாளிகள் முதலாளி என்ற அளவுக்கு விரும்பி நேசிப்பார்கள், அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கும். இது ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன். அல்லாஹ் நாம் 5 நேரம் தொழுகிறோம், தொழுகையாளிகளாகவே இருக்கிறோம். நாம் எல்லா நல்ல அமல்களையும் செய்கிறோம். ரமலானில் அந்த நல்ல அமல்களுக்கு ஏராளம் சவாபை, நன்மைகளை, கூலிகளை இரட்டிப்பாக ஆக்கி நம்மை உற்சாகப்படுத்துகிறோம். ஆகவே அந்த உற்சாகத்தை அடைய வேண்டுமானால் முறையாக ரமலானை பகலை கழிக்க வேண்டும். வெறும் உண்ணாமல் பருகாமல் இருந்து மட்டும் நோன்பை கழிப்பது என்பது அது நோன்பாளிக்கு அழகே அல்ல. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது நோன்புடைய சிறப்பு கூறுவல்ல. ரொம்ப சாயிபின் லைசரஹுமின் தாமிஹி லைசரஹுமின் சியாமிஹி இல்ல ஆதஷுல் ஜூ இல்ல ஜூவல் ஆதஷ். நம்முடைய நாட்டிலும் சரி பல ஊர்ல நோன்புனா என்ன பசிச்சிருக்கிறது, தாகிச்சிருக்கிறது. பசிச்சு தாகித்திருப்பது மட்டுமா நோன்பு? இல்லவே இல்லை. பசி தாகத்தை தாகித்திருந்து பகலை தூங்கி பகலை தூக்கத்தில் கழித்தால் நமக்கு இந்த நன்மை எதுவுமே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி ரொம்ப சாயிபின் லைசரஹுமின் சியாமி இல்லல் ஆதஷ். இந்த ரமலான் நமக்கு கிடைத்தது பசியின். ஆகவே நோன்புடைய நோக்கம் அடியார்களை அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நம்மை அதாவது கஷ்டப்படுத்த வேண்டும், பசிச்சிருக்க செய்ய வேண்டும், தாகித்திருக்க செய்ய வேண்டும் என்பது நோன்புடைய இலக்கு அல்ல. அதற்காக நோன்பை கடமையாக்கவில்லை. வேறு என்ன இலக்கு? லஅல்லக்கும் தத்தக்கூன், நோம்பின் வாயிலாக உங்களுக்கு இறை பக்தி பெருக வேண்டும். நோன்பு முடிந்த ஷவ்வால் மாதத்திலிருந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு புதிய இஸ்லாமிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அதற்கு ரமலான் நமக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த பயிற்சிக்குடைய முதல் நாள் இன்றைய தினம். இந்த ரமலான் இவ்வளவு சிறப்புகளை உடைய மாதமாக, அல்லாஹ்விடத்தில் கௌரவிக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை கௌரவிக்கிறான். அல்லாஹ் ஆர்டர் பண்ணும்போது நாம் எப்படி ஆர்டர் பண்ணாம இருக்க முடியும்? அல்லாஹ் ஆர்டர் பண்றதுக்காக எடுத்தால் ஷைத்தான்களை எல்லாம் விலகில போடுறோம். தீய சக்திகள் மனிதனை வழிகெடுக்கிற, மனிதனை குஃப்ரியத்தில், ஃபிஸ்கில், லலாலத்தில், வழிகேட்டில் தள்ளுகிற சக்திகள் எல்லாம் விலங்கிடப்பட்டு பூட்டி வைக்கப்படுகின்றன என்று சொன்னால் மனிதர்கள் மத்தியில் நடமாடுகிற மனித ஷைத்தான் தான் இருப்பாரே ஒழிய ஜின்களை ஷைத்தானை இறைவன் விலக்கிட்டு விடுகிறார். மனிதர்களாக நினைத்து மனிதனை கெடுத்தார். ஆகவேதான் நம்ம ஊரெல்லாம் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவர், பள்ளிவாசல் பக்கம் வராதவர், பள்ளிவாசல் பக்கம் நாட்டம் கொள்ளாதவர், ஐவேளை தொழுகையில் ரெகுலராக செய்யாதவர் ரமலான் வந்துவிட்டால் செய்கிறார், ரமலான் வந்துவிட்டால் தர்மம் செய்கிறார், ரமலான் வந்துவிட்டால் தொழுகிறார், ரமலான் வந்துவிட்டால் நல்லவர்கள். காரணம் வழிகெடுக்கிற ஷைத்தான்கள் இல்லை. ரமலானுடைய நாட்களில் அவைகளை இறைவன் விலங்கிட்டு அழைத்து வைத்து விடுகிறான். ஆகவே நல்ல செயல்கள், ஆமால் சாலிஹாத்துகள், ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள், ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள், நன்னறி சார்ந்த செயல்பாடுகள், இவைகளை செய்வதற்குரிய ஒரு பருவகாலமாக, அரிய வாய்ப்பாக
நாம் ரமலானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் எதனால் சிறந்தது? இந்த ரமலானுக்கு கூட சிறப்பு எதனால்? அல்லாஹும்ம பல்லிகனா இலா ரமலான், நபி அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, இறைவா என்னை ரமலான் வரையிலும் கொண்டு சேர்த்துரு. என்ன காரணம்? இறை தூதர் பாவம் செய்தார்களா? இறைவனுக்கு மாறு செய்தார்களா? தப்பரண்டாக்கள் பண்ணாங்களா? இல்ல பிற ஏன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவா என்னை ரமலான் வரையிலும் கொண்டு சேர்த்து விடு என்று துஆ செய்கிறார்களே ஏன்? அவ்வளவு சிறந்த மாதம். இந்த மாதத்தில் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். இந்த மாதத்தில் வாழ்ந்து வழிபட்டு நோன்பு நோற்று புண்ணியங்களை, நல்ல புண்ணியமான செயல்பாடுகளை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். ஆகவேதான் இந்த ரமலானை என்னை கொண்டு சேர்த்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவர் நரகத்திற்கு செல்லட்டும் என்று ஒரு ஜிப்ரீல் துஆ செய்கிறார். ஜிப்ரீல் மெம்பர் படியில் ஏறி 3 துஆக்களை செய்கிறார். 3 தடவை இறை தூதர் ஆமீன் சொல்லுகிறார்கள். ஆமீன் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் இறை தூதர். நபி தோழர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் ஆமீன் சொல்றீங்க? எதற்கு ஆமீன்? உங்களுக்கு ஒன்றும் புரியலையே, எதற்கு ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அந்த ஆமீன் சொன்ன போது, ஆமீன் சொன்னது என்னது, எதற்காக சொன்ன என்று இறை தூதர் விளக்கம் சொல்லும் போது, இந்த ரமலானை அடைந்து ரமலான் மாதத்தில் வாழ்ந்து பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவன் நரகத்துக்கு செல்லட்டும் என்று ஜிப்ரீல் துஆ ஓதினார். நான் ஆமீன் சொன்னேன் என்றார். ஆகவே மனிதனை புனிதப்படுத்துகிற, மனிதனை கழுவி சுத்தப்படுத்துகிற, மனிதனை பாவக்கரைகளிலிருந்து நீக்குகிற, மனிதனை சிறந்தவனாக மாற்றுகிற ஒரு அரிய வாய்ப்பு, இவரை கழுகி களைகிற ஒரு அரிய வாய்ப்பு. ஓடை, நீரோடை, தெளிந்த நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு தெளிந்த நீரோடை. இந்த தெளிந்த நீரோடையின் அருகில் ஒரு மனிதன் நடந்து, எப்படிப்பட்ட மனிதன்? வியர்வை, துர்நாற்றம், தூசி, புழுதி, அழுக்கு, டேட்டி எல்லாம் நிறைந்த ஒரு மனிதன். குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் இல்லாமல், தன்னை கிளீன் பண்ணுவதற்கு கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் திடீரென்று ஒரு தெளிந்த நீரோடையை அடைகிறான். ஒரு தெளிந்த நீரோடையின் அருகில் செல்கிறான். என்ன செய்வான்? ஒரு புத்திசாலியாக இருந்தால் நீரோடையை பயன்படுத்தி தன்னுடைய மேனியில் படிந்திருக்கிற அழுக்குகளை, அசுத்தங்களை, வியர்வையை, துர்நாற்றத்தை கழுவி களைந்து சுத்தமான மனிதனாக அவனுக்கு தயாராவான். இது உதாரணம். இதே போல பாவக்கரைகளில் மூழ்கி இருக்கிற மனித சமுதாயம், தீமைகளில் ஒழுக்கக்கேட்டில் உழந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு மாதம் கிடைத்திருக்கிறது, ஒரு தெளிந்த நீரோடையை போல. இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும். நம்மை சுத்தப்படுத்துவது என்றால் இந்த மாதத்தில் இறைவன் சொன்ன, இறை தூதர் காட்டி தந்த முறைப்படி பசித்திருந்து தாகத்திருந்து நோன்பு நோப்பதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. பசித்திருந்து தாகத்திருந்து பகல் வேலையை கழிப்பதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. வேற என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் திரும்புவதற்கு, தௌபா செய்து நாம் மீறுவதற்கு, பாவக்கரைகளை கழுவி களைவதற்கு அதிகமான விக்கிரங்கள், இஸ்திக்ஃபார்கள், அதிகமான திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு, குர்ஆனுடைய அர்த்தங்களை, தாத்பரியங்களை, குர்ஆனை டீச்சிங்கை புரிவதற்கு இந்த நல்ல மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அடுத்தபடியா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு ஆயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஷஹர் ரமலான், ரமலான் மாதம். இது குர்ஆனுடைய 2வது சூரத்துல் பக்ராவுடைய 184வது 185வது ஆயத். இதுல ஷஹர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், ரமலான் எப்படிப்பட்டது என்றால், ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் தான் தொடங்குகிறான் என்று சொல்லிவிட்டு, அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ரமலான் எதனால் சிறந்தது? ரமலான் எதனால் ஒரு வழிபாடுகளை பருவகாலம்? ரமலான் எதனால் இவ்வளவு பெரிய கூலிகளை, நன்மைகளை ஈட்டி தருகிறது? அதுக்கு காரணம் என்ன? இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது. அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க, சூரத்துல் பக்ராவில் ரமலானை பற்றிய தகவல். ஒரு கேள்வி,
ரமலானை பற்றிய தகவல், நோன்பை பற்றிய தகவல் கூடுதலாக குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது என்ற கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். 182 முதல் 185 முடிய உள்ள வசனங்கள் குர்ஆனில் ரமலானை பற்றிய முழு தகவல்களை தருகிறது. சூரா நம்பர் 2 ஆயா நம்பர் 182 இருந்து 185 முடிய இந்த குர்ஆனில் ஏறக்குறைய ஒன்றுக்கு அதிகமான பேஜ் இந்த வசனங்களாகத்தான் இருக்குது. இதுல 185வது வசனத்தில் இறைவன் ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று சொல்றான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுங்கிறான். மக்களுக்கு நேர் வழி எது, கோணல் வழி எது, நேரான வழி எது? நேரான வழி என்றால் இலக்கை அடைகிற வழி, நோக்கத்தை அடைகிற வழி. நாம் ஒரு இலக்கை நோக்கி புறப்படுகிறோம், சவுத் சைடுல போறோம் அல்லது நார்த் சைடுல போறோம். நார்த் சைடுல போறதுக்கு சவுத் சைடுல போற பஸ்ல ஏறினா நார்த் சைடு அடைய முடியாது. நார்த் சைடுல போறதுக்கு சவுத் சைடுல போற பஸ்ஸில் ஏறினால் ட்ரெயின்ல ஏறினாலும் இலக்கை அடைய முடியாது. இலக்கை அடைவதற்கு நேரான வழியில் செல்ல வேண்டும். நேரான வழியில் சென்றால் தான் மனிதன் இலக்கை அடைய முடியும். நாம் முஸ்லிம்களுடைய இலக்கு என்ன? சொர்க்கத்தை அடைவது. முஸ்லிம்களுடைய இலக்கு என்ன? எதற்காக வாழ்கிறோம்? அல்லாஹ்வை வழிபடுவதற்காக வாழ்கிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வாழ்கிறோம், சொர்க்கத்தை அடைவதற்காக வாழ்கிறோம். அல்லாஹ்வை தெரிந்து புரிந்து அல்லாஹ்வை நம்பி அதன் வாயிலாக இபாதத்துகள் செய்து அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு தான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு வழிகாட்டுதல் வேண்டும். வழிகாட்டுதல் இல்லாமல் இலக்கை அடைய முடியாது. வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு உலகம் இருந்திருக்கிறது. வழிகாட்டுதல் இல்லாமல் உலகத்தில் வேதம் இல்லாமல் நேர்வழி என்று எது என்று தெரியாமல் மக்கள் வாழ்ந்தார்கள். முழுக்கையில் இருள் சூழ்ந்த காலம். நேரில் சென்றால் பாதாளத்தில் வீழ்ந்து சாவான், பின்னாலே சென்றால் கிடங்கில் வீழ்ந்து மடிவான். வலது பக்கம் இடது பக்கம் சென்றால் வலது பக்கம் சென்றால் அவனை திருடர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள் அவனை கொலை செய்து அவனுடைய உடைமைகளை பறிப்பதற்கு காத்திருக்கிறார்கள். இடது பக்கம் சென்றால் விலங்குகள் அவனை வேட்டையாடுவதற்கு இருக்கிறது. எங்கே செல்ல வேண்டும்? முன்னாலே செல்லவா, பின்னாலே செல்லவா, இல்ல ரைட்ல செல்லவா, லெப்ட்ல செல்லவா தெரியல, இலக்கு தெரியல, எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. மனிதன் அப்படியே தடிமாறு இருக்கிறான். இப்போது ஒரு பெரிய ஹைலைட் பண்ற மாதிரி கையிலே ஒரு டார்ச் கிடைக்கிறது. ரொம்ப வெளிச்சமிட்டு காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி ஒன்று நமக்கு கையில் கிடைத்தால் எங்கே போகலாம்? அபாயம் இல்லாமல், அபாயத்தில் வீழாமல் எந்த திசையில் சென்றால் நாம் இலக்கை அடைய முடியும் என்பதை அறிவிக்கிற ஒரு ஒளிவிளக்கு ஒரு தடுமாறி இருக்கிறவருடைய கையிலே கிடைப்பதை போல குர்ஆன் மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டுகின்ற வேதம். எந்த திசையில் சென்றால், எந்த டைரக்ஷன்ல சென்றால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும், எந்த டைரக்ஷன்ல போனா நரகத்திற்கு போக முடியும், எங்கே போனால் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும், எந்த வழியை தேர்ந்தெடுத்தால் அமைதி குறையும் என்பதை தெரியாமல், சத்தியம் தெரியாமல், அசத்தியம் தெரியாமல், உண்மை பொய் தெரியாமல்